என்ன பண்ற? அதேதான் நானும் கேக்குறேன். நீ என்ன பண்ற? ஊருக்கு போகணும். எப்ப பார்த்தாலும் ஊருக்கு போகணும். வேற வேலை இல்லையா உனக்கு? உன்னை யாராவது திட்டினாங்களா? இல்ல. அப்ப உங்க அம்மா யாராவது திட்டினாங்களா? இல்ல. அப்புறம் எதுக்கு ஊருக்கு போனோம்? இந்த வீட்ல எந்த பிரச்சனையும் வராம இருக்கணும்னா நான் ஊருக்கு போய் தான் ஆகணும். இல்ல, நீ போக கூடாது. அப்படி ஒரு சூழ்நிலையை அம்மா உருவாக்கிட்டாங்க. அம்மாவை பார்த்தா இங்க யாருக்குமே பிடிக்கல. எந்த உறவு முறையில நான் இங்க தங்குறது? உன்னோட காதலி யார? பைத்தியம் மாதிரி வளராத. நான் தான் அன்னைக்கே சொல்லிட்டேன்ல உன்னை லவ் பண்ணல என்ன. அப்புறம் என்ன? இது அன்னைக்கு நீ தப்பா சொல்லிட்ட. இப்ப மாத்திக்கலாம்ல. இது பார், இந்த மாதிரி பேசாத, எனக்கு பிடிக்காது. நான் பேசுறது உனக்கு எரிச்சலா இருக்கா? முட்டாள்தனமா இருக்கு. எங்க அம்மாக்காக நான் போறேனோ இல்லையோ உனக்காக போய் தான் ஆகணும். கட்டாயத்துல வர்றது காதல் இல்ல, எனக்கு தெரியும். நீ என்ன லவ் பண்ணலாலும் பரவாயில்ல, இங்கேயே இருந்துறேன். முடியாது. ஈஸ்வரி, ம், நான் சொல்றேன், நீங்க இருந்து போக கூடாது. நீ சொல்லிக்கிட்டே இரு. எத்தனை தடவை வேணாலும் சொல்வேன், ஆனா நீ போக கூடாது. போக கூடாது. யூஆர் நாட் கோயிங் எஸ். போக கூடாது. என்ன போக கூடாது? யார் போக கூடாது? ஒன்னதான் என்ன சொல்லிக்கிட்டு இருந்த? யார் போக கூடாது? ஈஸ்வரி பொட்டி போடுக்க ஊருக்கு போறேன்னு சொன்னாலே. அவளுக்கு என்ன வேற வேலை? ஊனா பொட்டு சட்டியை தூக்கிட்டு கிளம்பிடுவா. எங்க அவ? இவ யாருடி? இவ பொட்டி சட்டியை தூக்கிட்டு கிளம்புறவ எங்கடி போவ? நம்ம வீட்டுக்கு நான் போறேன். போ. தலைவாழை இலைய போட்டு சோத்தை போட்டு உன்னை வரவேற்க ஆளு காத்திருக்கு. போ. நீ பேசுற பேச்சுக்கும் போக்குக்கும் என்னால் இங்க இருக்கவே முடியல. மரியாதையா வா போலாம். போகலாமடி. இத்தனை மாதத்து வாடகையை எண்ணி கீழே வைன்னு வீட்டுக்காரன் வந்து கேட்பேன். என்ன வச்சிருக்க? மாமன் வீட்டிலேருந்து வாடகை தொகை எடுத்துட்டு போன காலம்லாம் மலை ஏறி போச்சு. இப்போ உட்காந்து திங்கிறது தான் மிச்சம். அதுலேயும் எள்ளை தூத்திட்டு போயிடாதடி. அப்போ உண்டதை தின்னுட்டு அமைதியா இரு. படி அளக்குறவனே நீ இப்படித்தான் நடக்கணும்னு எனக்கு பட்டியல் போட்டு சொல்லல. இவ சொல்ல வந்துட்டா. இத பாருடி, ஆடு போற போக்குல தான் குட்டியும் போகணும். வா. மாலதி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். சௌக்கியமா? சௌக்கியம். என்ன சித்ரா, என் மருமகன் எப்படி இருக்கான்? மருமகனா? நானே பொண்ணு பிறக்கணும்னு ஆசைப்படுறேன். நீ என்னடானா மருமகன் இது அதுன்னு. வேணா நீ ஒரு பையனை பெத்துத்தா, நான் மருமகன் ஆக்கிக்கிறேன். மாலதி, வா எப்போ வந்த? இப்பதான். ஹாய் பாஸ்கர். டாய் சித்தப்பா, ஒருவேளை நீ இருக்க மாட்டேன்னு சன நேரம் பயந்தேன். நல்ல வேலை இருக்கேன். என்ன சித்தப்பா அப்படி கேட்டீங்க? சிஸ்டருக்கு ஃபங்க்ஷன், நான் இங்க இல்லாம எங்க போவேன்? ஆனா நமக்கு இங்க என்ன வேலை? சித்தப்பா, அவரோட அப்படியே ஜோடி சேர்ந்து கிளம்பிடாதீங்க. நீ வேற, அதுக்கு தானே வந்திருக்கேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வா. சிகரெட் வச்சிருக்கியா? நான் வாங்கணும் சித்தப்பா. காசு வச்சிருக்கியா? எங்க திருடினா? சிஸ்டர் கொடுத்தாங்க. பாப்பா சுத்தம். 2 பேரும் ஒன்னா போறாங்க. திரும்பி எந்த நிலைமையில வர போறாங்களோ. எப்படியோ போறாங்க, ஜாலியா இருக்கட்டுமே. நம்ம உள்ள போலாம் வா. அம்மா, உனக்கு எப்போ வளகாப்பு? முதல்ல உள்ள வாங்க. சொல்லுங்க சித்தப்பா, ஏதாவது புது பிசினஸ் ஐடியா இருக்கா? டேய், உலகத்துல ஒரே வேவ் லென்த் இருக்கிற 2 பேர் சேர்றது ரொம்ப கஷ்டம். சேர்ந்துட்டாங்க, உலகமாக அதிசயம். அதிசயம் இல்லை சித்தப்பா, அதிர்ஷ்டம். சித்தப்பா, எனக்கு ஒரு சந்தேகம். ஆண்டவன் நமக்கு விசாலமான அறிவை கொடுத்துருக்கான். இருந்தாலும் நம்மளால பெருசா ஒன்றும் சாதிக்க முடியலையே, ஏன்? அதான்டா டைமிங் இருக்கு. நான் நீயும் சேர்ந்து பிசினஸ் பண்ணங்கிறது டைமு. லட்சமா சம்பாதிக்கணுங்கிறது டைமு. உனக்கு டைம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நீ முன்னுக்கு வந்துருவ. அப்படியா? ப்ராப்ளமே இல்ல. சித்தப்பா, நான் கூட ஒரு ஜோசியக்காரனை பார்த்தேன். சரி, எனக்கு சுக்கிரதசை ஸ்டார்ட் ஆயிடுச்சா? வெரி குட். நான் ரொம்ப பிரமாதமா இருப்பேன். ஓகே. ஆனா நீ தனியா பிசினஸ் பண்ணா நல்லா வரமாட்ட. உன் பேருடைய முதல் எழுத்து எஸ். அதே போல எஸ் முதல் எழுத்தா பேர் கொண்ட ஒரு ஆளு உன்னை தேடி வருவான். அவன் கூட சேர்ந்து நீ பிசினஸ் பண்ணா பிரமாதமா வருவேன்னு சொன்னான். என் பேர் என்ன? சுப்பையா. முதல் எழுத்து என்ன? எஸ். உன் பேர் என்ன? சுந்தர். முதல் எழுத்து என்ன? எஸ். சேர்ந்துட்டோம். டபுள் எஸ். முன்னுக்கு வந்துருவான். சொன்னா நம்ப மாட்டேன். நம்புறேன் சித்தப்பா. ஜவுளி பிசினஸ்ல எங்க அண்ணன் இன்னைக்கு கொடி கட்டி பறக்குறான்னா அந்த கொடியை காட்டினதே நான் தான். இன்னைக்கு இல்லடா, என்னைக்குமே படுக்காத ஒரே பிசினஸ் ஜவுளி பிசினஸ் தான். ஆரம்பிச்சு விட்டா போறோம், 100க்கு 100 லாபம். சித்தப்பா, இது வரைக்கும் நான் பண்ணி பார்க்காத பிசினஸே அது ஒண்ணுதான். ஏன் விட்டு வைக்கிற? பண்ணி பார்த்துருவோம். பிசினஸ் ஆரம்பிப்போம், கோடீஸ்வரன் ஆயிடு, இந்த வீட்டை வாங்கலாம். சித்தப்பா, எல்லாரும் என்ன உருப்படாதவன் சொல்லும் போது நீங்க மட்டும்தான்
என்ன கோடீஸ்வரன் ஆக்குறேன் அப்படின்னு சொன்னீங்க. சரி. உங்களுக்கு எவ்வளவு பெரிய மனசு, என்ன ஆசீர்வாதம் இங்க பண்ணுங்க. வேணா, ரோட்ல வேணா, வீட்டுல பாத்துக்கலாம். இந்த டி நகர் இருக்கு பாத்தியா, உஸ்மான் ரோடு. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அங்க ஒரு காலி கடை வச்சிருக்கான். அகடியெல்லாம் ஒண்ணு வேணா, நீ முன்னுக்கு வந்த பிறகு குடுவீங்க சொல்லிட்டான். இப்ப இந்த சீசன் வருது இல்லையா, நவராத்திரி, தீபாவளி, பொங்கல்ல இப்ப கடையை போட்டோம்னா ஓஹோன்னு பிசினஸ் ஆகும். ஒரு 6 லட்சம் ரூபா இருந்த போறோம், ஆரம்பிச்சிடலாம். 6 லட்சமா? 6 லட்சம் நீயா தரணும், ஒரு 3 லட்சத்துக்கு கொடு, நான் ஒரு 3 போடுறேன், ஆரம்பிக்கலாம். கோடீஸ்வரன். 3 லட்சத்துக்கு நான் எங்க போறது? என்கிட்ட வா சொல்றேன், காதை கொடு. அம்மா சீக்கிரமா ரெடி பண்ணுங்க, இதை வந்துடுறேன். என்னடா ஃபங்க்ஷன் ஏற்பாடெல்லாம் எப்படி இருக்கு? அண்ணி எப்படி இருக்காங்க? அவங்க இங்கே இல்லை. ஏன்? அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு போனாங்க. அதுவும் போல் இந்த ஃபங்க்ஷனுக்கு அவங்க வரக்கூடாதான். யார் சொன்னது? கமலாமா. நான்சென்ஸ். அதனால தான் நானே போகலை. என்ன எதுக்கு எடுத்தாலும் நானே? போடா, கெட் அவுட். கமலா, நீ செய்த, நீ இங்க இருக்கக்கூடாதுன்னு சொன்னா யாரும் கேட்க மாட்டேன்றாங்க. இருக்கு, நான் கவனிச்சு வரேன். வாங்க தாத்தா, எல்லாரும் மேலே தான் இருக்காங்க. வாங்க தாத்தா. வாங்க தாத்தா. வாங்கப்பா. அப்பா, சித்ராவோட அப்பா. இடியட். வாங்க அந்த பக்கம் போலாம். கமலா, அப்பா, இங்க வா. நான் சித்ராக்கு அலங்காரம் பண்ணி அழைச்சிட்டு வந்துடுறேன்ப்பா. என்னம்மா, ஏன் ஓடி வரீங்க? பெருசு வந்திருக்கு. யாரு? ஆளவன் தான் தாத்தாவா? கமலா இங்க வா அப்படிங்கிறாரு. எதுங்களோ போட்டு கொடுத்துருக்குங்க. இந்த பாரு, நீ அலங்காரம் முடிஞ்சு போற வரைக்கும் நான் அந்த பக்கம் போக மாட்டேன்ப்பா. இரு, அந்த திருஷ்டி புள்ளிய இன்னும் கொஞ்சம் பெருசா வைக்கிறேன். அம்மா வாங்கம்மா. நல்லா இருக்கே கோபால். நல்லா இருக்கேங்கம்மா. கொஞ்ச நாளாக நீங்கள் இந்த வீட்டில் இல்லைங்கம்மா. இப்படி இருந்த வீட்டை இப்படி புரட்டி போட்டுட்டாங்கம்மா. தடி எடுத்தவங்கலாம் தண்டல்கார ஆகிட்டாங்க. ஆளுக்கு நாட்டாமத்தனம் பண்ணுறாங்கம்மா. அப்படிலாம் சொல்லக்கூடாது கோபால். அது உங்களுக்கு தெரிஞ்சிடணும்மா. உள்ளே வாங்கம்மா. அண்ணி வரல, அதுக்கு தான் அவர் கோச்சுக்கிட்டாரு. கொஞ்சம் இல்லை. வாமா. எங்க நீ ஃபங்க்ஷன் வராம போயிடுவான்னு வருத்தப்பட்டுட்டே இருந்த. கரெக்ட் டைம்க்கு வந்துட்டேன். வாமா. வள்ளியம்மா, அண்ணி வாமா. நல்லா இருக்கியா? சித்ரா எங்க? உள்ள இருக்கா. இதை வச்சுக்க. ஏற்கனவே நீ அழகு. பொண்ணு குடத்துக்கு பொட்டு வச்சா பார்க்கணும். ஏ ராசாத்தி. ஏன்
எங்க வீட்டுக்கு முதல் வாரிசை பெத்து கொடுக்க போறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அலையாத இடத்துக்கு வந்துட்டு என்ன வாழ்த்து வேண்டி கிடக்கு. ப்ளீஸ் தா, வேணாம் தா, இதுக்கு மேல பேசாதீங்க ப்ளீஸ். வாமா. என்ன வா. இப்போ எதுக்காக இங்க வந்த? ஏன் வீட்டுக்குள்ள நான் வரக்கூடாதா? நமக்கும் சுய கௌரவம் இருக்கு. உன்னை கூப்பிடக்கூடாதுங்கிறத விட நீங்க வரக்கூடாதுன்றதுல அவங்க தெளிவா இருக்காங்க. இருக்கட்டுமே. இந்த ஃபங்க்ஷன் சித்ரா வீட்டில் நடந்து நான் அங்கே போயிருந்தா நீங்கள் கேட்குறதுல நியாயம் இருக்கு. நம்ம வீட்டில் நடக்கிற எல்லா சுகதுக்கங்களையும் கலந்துக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. உரிமையா? உரிமை உடலங்கா உரிமை. அதெல்லாம் நமக்கு வேண்டாம். ஏன் இப்படி பதட்டப்படுறீங்க? இங்க பாருமா, நீ அறிவுபூர்வமா யோசிக்கிறே தவிர உணர்ச்சி பூர்வமா யோசிக்க மாட்டேங்கிற. சரி, நீங்க யோசிங்க, நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. அம்மா, இங்க எங்கேயாவது இருக்கலாம். ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே போகலாம். நாம ஏங்க மூலையில இருக்கணும்? நாம வேற யாரும் இல்லையே. ஐயோ, நம்மளை மதிக்காதவங்கள நாம ஏன் மதிக்கணும்? இப்படி இருந்தோம்னா நமக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் இருக்காது. நம்ம இப்படியே இருந்தோம்னா அவமானப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணும். நீ அங்க போவ, உன்னை ஏதாவது பேசுவாங்க, அதை என்னால தாங்கிக்க முடியாது. ஏன் முடியாது? ஃபேஸ் பண்ணணுங்க, ஓடி ஒளியக்கூடாது. எது நடந்தாலும் தாங்கிக்கிற மனப்பக்குவத்தோட தான் நான் வந்திருக்கேன். வாங்க. மதனி, நீங்க நலங்கு வைங்க. நீங்க போடுங்க. நீ போமா, வளையல் போடு. சித்ரா, என்னம்மா இது? நல்ல நேரத்துல ஏன் இப்படி அழுவுற? அவங்க எதுக்கு வந்து எனக்கு பொட்டு வைக்கணும், வளையல் போடணும்? அதுல என்ன தப்பு இருக்கு? அவ இந்த வீட்டு மூத்த மருமக, அவளுக்கு அந்த உரிமை இல்லையா? அவங்களுக்கு ஏற்கனவே தோஷம். அவங்க வந்து இதெல்லாம் பண்ணி என் குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? அப்படி எல்லாம் சொல்லாதம்மா. கல்யாணம் ஆகி 4 வருஷம் கழிச்சுதான் முத்தையா எனக்கு பிறந்தா. 4-5 வருஷத்துல அவளுக்கும் குழந்தை பிறக்கும். இதெல்லாம் தோஷம் இல்லை. நீ அழுவாதம்மா. வாயும் வயிறுமா போறவ தாயும் பிள்ளையுமா திருப்பி வர வேண்டாமா? அவ சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அக்கா, அடக்க வேண்டியவங்களை அடக்காம இங்க வந்து என்ன ஆறுதல் சொல்லிக்கிட்டு? அக்கா, அவளா இருக்க போய் வாய் மூடிக்கிட்டு இருந்தா, நான் மட்டும் அவ இடத்துல இருந்திருந்தேன்னா குடுத்திருப்பேன் பளீர்னு ஒரு அறை.
ஏ கமலா, வாயில பல்லு இருக்காது, கண்மொழிய பேத்துருவேன். அழுவாதம்மா, அழுவாது. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள உங்க வீட்டுக்கு கிளம்பு. எந்திரி. நீங்க வரது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லியும் நீங்க வந்து எனக்கு பொட்டு வச்சு வளையல் போட்டு விட்டுருக்கீங்க. எனக்கோ இல்ல என் குழந்தைக்கோ ஏதாவது ஆச்சு, அதுக்கு நீங்க தான் முழு பொறுப்பு. நான் அப்பவே சொன்னேன், கேட்டியா? உரிமை இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு சொல்லி. இப்ப பார், அவளுக்கும் அவ குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீ தான் பொறுப்பான். நன்றி கெட்டவங்க. வேண்டாமா, அவங்கள எக்கட கெட்டு போட்டோம். இந்த வீட்டுக்காக நீ எதுவும் செய்யாத. செய்வேன். பேசுறது அவங்களுடைய குணம். அதை எல்லாத்தையும் மறந்துட்டு எப்பவும் போலே இருக்கிறது என்னுடைய குணம். நீ காப்ப